சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் பச்சையப்பன் கல்லூரி மற்றும் நந்தனம் அரசு கல்லூரி மாணவர்களிடையே மோதல் வெடித்திருக்கிறது. இதில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த மோதலுக்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. சென்னை கிண்டி ரயில் நிலையத்துல நேற்று முன்தினம் பச்சையப்பன் கல்லூரி மற்றும் நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களிடையே திடீரென ஒரு மோதல் ஆனது நிலவியது. குறிப்பாக இரு தரப்பு மாணவர்களிடையே கற்கள் மற்றும் ஆயுதங்களால பயங்கரமாக மாறி மாறி தாக்கி கொண்ட சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இதனால பயணிகளும் அவதிக்குள்ளாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேர்ல வழக்கு பதிவு செய்த மாம்பலம் ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு மேற்கொண்டதுல இந்த விவகாரம் தொடர்பாக மொத்தம் 3 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதுல பல்லாவரத்தை சேர்ந்த கனகவேலி என்பவரும், அதே போன்று விஸ்வகுரு என்பவரும், ராஜா ஆகிய 3 நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நந்தனம் மற்றும் பச்சையப்பன் கல்லூரி, அதே போன்று பாதியிலே கல்லூரியை விடுவித்தவர் என மொத்தம் 3 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களிடமிருந்து 3 பட்டா கத்திகள், 6 கருங்கற்கள் மற்றும் 10 உடைந்த பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் கைது செய்யப்பட்ட 3வரும் ஆயுத தடை சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மோதலானது யார் ரூட் தல என்ற பிரச்சனையின் காரணமாகத்தான் நடைபெற்றதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் பெரியவர் என்ற ஒரு மோதல்ல தான் இது போன்று மோதல் வெடித்திருப்பதாகவும் இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.